ஸோ எவ்வளோ பிரம்மமா எப்படி ஹைப் ஏத்தி கொண்டு போக முடியுமோ, கொண்டு போய் கேவலமான எண்டிங் குடுக்கறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, அது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான். ஆமா கைஸ், எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபினாலே பார்த்து மன உளைச்சல்ல இருப்பீங்க. அதுல நானும் ஒரு ஆளு. ஏன்னா நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கனி தான். இப்ப அந்த சீரிஸ போட்டு அடி அடின்னு நடிக்க போறேன். ஏன்னா 40க்கும் மேற்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அத இந்த வீடியோல வளவலா கொலகொலான்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா கைஸ்? ஜாய் சாபர் கூட தான் நம்ம ஹென்ரிகளும் படிச்சானா, அப்புறம் என்ன வெண்ணைக்குடா நீங்க பேசாம இருந்தீங்க? எதுக்குடா ரியாக்ஷனே குடுக்கல? அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருக்கு. ஆமாங்க கைஸ், இதுக்கு பதில் அவனுக்கோ தெரியாது. சரி, அந்த டாக்டர் கே எதுக்கு வந்தாங்க? எங்க எதுக்கு நடந்தாங்க? எனக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணுமே புரியல. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்கல. சரி, காளி உடம்புலேருந்து அவ்வளோ பிளட் எடுத்தீங்க. எடுத்து எல்லா பிரெக்னன்ட் லேடிக்கும் குடுத்து டெஸ்ட் பண்ணீங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல. சரி, ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த குகையில யார் அந்த டாக்டர அடிச்சு போட்டாரு? அடிச்சு போட்ட டாக்டரு என்ன பண்ணியிருப்பாரு? ஹென்ரிகல்ல 4 புல்லட் இறக்கியிருப்பாரு. ஆனா, அதுக்கான மார்க் எங்கேயாச்சும் போன சீசன்ல காட்டியிருக்காங்களான்னா, அதுவும் கிடையாது. எப்படி? அதுவும் எனக்கு தெரியல. அதுக்கான ரீசனும் சொல்ல மாட்டாங்க. காமெடியான அன்ப்ரொபோசலையும் சீரியஸா எடுத்துக்கிற நம்ம நான்சி 4 மிலிட்டரி சோல்ஜர்ஸ டப்பு டப்புன்னு போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனா, அதுக்கான கான்சிக்வென்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்களான்னா, அதுவும் கிடையாது. அந்த சயின்டிஸ்ட் யாரு? அந்த சயின்டிஸ்ட் எப்படி அந்த குகைக்கு வந்தாரு? அந்த கல் அவர்கிட்ட எப்படி வந்துச்சு? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்களான்னா, அதுவும் கிடையாது. டெமோகார்கன்ஸோட ஆரிஜின் வந்து ஆபிஸ் அப்படின்னா, அந்த ஆபிஸ்ல தான் ஃபைனல் ஃபைட் நடக்கும். அப்பயும் ஒரு டெமோகார்கன்ஸ் கூட வந்து நம்ம மைண்ட் ஃப்ளேயருக்கும் வெக்னாக்கும் ஹெல்ப் பண்ணல. அதுக்கான ஆன்சர் டஃபர் பிரதர்ஸ்க்கே தெரியாது. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் கிராஜுவேட் ஆவாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இடையில 4 வருஷமோ 6 வருஷமோ நம்ம மேக்ஸ் வந்து கோமால இருப்பா. அவ எப்படிப்பா கிராஜுவேட் ஆனா? ஒரு ஆள் கோமாலே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா போல இருக்கு. ஹாப்பர் 4 வருஷம் 3 வருஷத்துல 2 வருஷம் வந்து நான் தலைமறைவா இருப்பாரு. 1 வருஷம் செத்துறதா நம்ப வைப்பாரு. ஆனா திருப்பி 5த் சீசன்ல அவருக்கு எப்படி அந்த காப் வேலை குடுத்தாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆண்களை மட்டும் விரும்பும் நம்ம வில் பேக்கர்ஸ் மைண்ட் ஃபிளேயர் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு ஹைவ் மைண்ட்ல. ஆனா சின்ன சின்ன டெமோகார்கன்ஸ்லாம் செத்தா அவருக்கு அவ்வளோ வலிக்குது. ஆனா அவ்வளோ பெரிய மைண்ட் ஃபிளேயரே சாகும்போது அவர் ஏன் சாகல? இப்போ வரைக்கும் அது எனக்கு தெரியல. மைண்ட் ஃபிளேயரை ஸ்டார்டிங் வந்து டஸ்ட் ஃபார்ம்லேயே காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அது பிசிக்கல் ஃபார்ம் எடுத்துருச்சு. பட் ரஷ்யன் பிரிசன்ட்ல மாட்டிட்டு இருக்க அந்த மைண்ட் ஃபிளேயர் டஸ்ட்டை அழிச்சாங்களா இல்லையான்னு இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நம்ம செல்லம் சூசி சூசி எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம டஸ்டினுக்கும் சூசிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கா? அவங்க 2 பேர் டேட் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம டஸ்டின் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து பல்லு காட்டிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்துச்சு. சூசி வந்து கொஞ்சம் என்ன சம்பவம் பண்ணுவான்னு நினைச்சேன். அதுவும் இல்லை. அப்சைட் டவுன்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி காட்டிட்டு எள்ளுக்காக எப்படி ஹாப்பர் அவ்வளோ பெரிய டேங்க் நிரப்பினாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. எள் வந்து செத்தது இல்யூஷன் நீங்க சொன்னா, அப்போ காலி இருந்த லேப் தான் ஃபர்ஸ்ட் அழிஞ்சு போச்சு. அப்ப எப்படி காலியால வந்து இந்த இல்யூஷனை உருவாக்கி இருக்க முடியும்? அதுக்கு நான் எல் செத்துட்டான்னு நான் சொல்லப்பா. டஃபர் பிரதர்ஸும் சொல்ல, ஜோக்கர் நம்ம தான் நம்பிட்டு இருக்கணும். சரி, இடையில மேக்ஸை வந்து வெக்னா அந்த இடத்துல பறக்க விட்டு கை காலெல்லாம் முறுக்கி போட்டிருப்பான். ஆனா சீசனோட எண்டிங்ல மேக்ஸ் மேடம் ஸ்கேட்டிங் போர்டில் இருக்காங்க. இது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. யார் தான் பாஸ்? அது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆமாங்க, மைண்ட் ஃபிளேயர் பாஸா இல்ல வெக்னா பாஸா அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. யார் யாரை கண்ட்ரோல் பண்றா? யாருக்கு பவர் அதிகம்? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா மைண்ட் ஃபிளேயர்ன்றது ஒரு ஸ்பைடர்னு இப்போ நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. வெக்னாவே ஓரளவு பவர்ஃபுல்லா இருக்கான். சரி விடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையான விஷயம். யாருக்கு யார் பாஸ்? அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதே சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்கூலே படிக்காம டக்குன்னு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனாங்க? அது எனக்கு புரியல. அதுக்கப்புறமா அந்த சவுண்ட் பேரியரை வச்சு காலியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏன் வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணல? ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணா இவங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக பண்ணலையா எனக்கு தெரியல. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. ஜானத்தன் நான்சி ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரூமே மெல்ட் ஆகி ஊறிக்கிட்டு இருக்கும். ஆனா அதுல அந்த லிக்விட் அவங்க மேல படும்போது ஒரு ஹீட்டை கூட அவங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னதான் எக்ஸாட்டிக் மேட்டரால இது மாதிரி ஆனாலும் கொஞ்சம் கூடவா ஹீட் அதுல ப்ரொடியூஸ் இருக்காது? அது எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. ஹென்ரிக்கு எதுக்கு அந்த 12 குழந்தைங்க வேணும்? எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா 12 குழந்தைங்களை அவர் சூஸ் பண்ணாரு? அந்த ரிச்சுவல் எப்படி ஒர்க் ஆகுது? அதை பத்தி இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆபிஸ்க்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பாலம் தான் அப்சைட் டவுன்னா, அதுல உழுந்த ஓட்டையால எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி உள்ள வெளியே போயிட்டு இருக்கோம். பட் நம்ம ஹாப்பர் அதுக்கப்புறம் காலி எப்படி அதுல மாட்டிக்காம ஏதோ புயல் காத்துல பொறி சாப்பிட்ற மாதிரி நடந்து வந்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதுக்கு ஆன்சர் டஃபர் பிரதர்ஸ்க்கும் தெரியாது. லூக்கஸ் வெஞ்சில் 5வது சீசன்ல 5வது எபிசோட்ல டெமோகார்கன் கோடு போட்டிருக்கும். திருப்பி அடுத்த எபிசோட்லயே மேக்ஸை தூக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஓடிட்டு இருப்பாரு. கேட்டா காதோல நம்ம காதலே போ சுத்துவாங்க. ஏண்டா வில்லே, ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன சொன்ன? மைண்ட் ஃபிளேயருக்கு கோல்டு தான் பிடிக்கும், ஹீட்டுனாலே வெறுக்கும் அப்படின்னு கதை குத்துட்டு He likes it cold. ஃபைனல் சீசன்ல பார்த்தா மெக்சிகோ மாதிரி இருக்க ஒரு இடத்துல காலை விரிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான் நம்ம மைண்ட் ஃபிளேயர். இதுக்கு எதுக்குடா பொய்யா சொல்லிட்டு திரியுறீங்க? நீங்களே ஒன்று சொல்றீங்க, அதை நீங்களே பிரேக் பண்றீங்க. அப்புறம் எதுக்குடா இந்த ரூல்ஸ்லாம் போட்டு தொலைறீங்க? போடாடி, உங்களுக்கு சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. சரிங்க காய்ஸ், அப்படியே போற போக்கில் அப்படியே அந்த டிலேட் ஃபோல்டருக்கு எப்படி அந்த சந்துக்குள்ள பூந்து வந்தான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க காய்ஸ்.
அப்படியே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் எல்லாத்தையும் என்னால் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்